வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு ஒரு புது ஜர்னல் டைரி ஒன்று வாங்கியிருக்கேன். அதுதான் அன்பாக்சிங் பண்ணி அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த டைரி வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு. அந்த பாக்ஸை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 8 டிசைன் இருக்குது. நம்ம வாங்கியிருக்கிறது பர்பிள் கலர். இதோட ப்ரைஸ் வந்து 12 ரியால் 50 ஹலாலா. ஜுபையில் டே அண்ட் டே அப்படின்னு ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. அங்கே போயிருந்தப்போ தான் நான் வந்து இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ இந்த பாக்ஸை நம்ம பிரிச்சுட்டு நம்ம உள்ளக்க இருக்கிற இந்த டைரியை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த டைரியோட கவரை பிவிசி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம இப்போ இந்த டைரியை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த டைரியோடைய ஃபஸ்ட்டு ஒரு 4 பேஜ் மட்டும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான கார்டு யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பேப்பர் யூஸ் பண்ணி தான் இந்த டைரியை மேக் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் நான் ஒவ்வொரு பேஜாக எடுத்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இதில் இருக்கிற பேப்பர்ஸுமே பர்பிள் கலர், பிங்க் கலர், லைட் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக எல்லோ கலர், லைட் எல்லோ கலரில் வந்து இவங்க வந்து ஃபுல்லாகவே இந்த டைரியை மேக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக பிரித்து தான் இந்த மாதிரி எல்லா கலரும் வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது வந்து முதல்ல ஒரு 6லேருந்து 7 பேஜ் கிட்டக்க நம்மளுக்கு வந்து வீக்லி பிளானர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 சைடுமே ஒவ்வொரு வீக்கும் நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே நீங்கள் வந்துட்டு அசைன்மெண்ட் டேட்டோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸோட பர்த்டே கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், லைட் ப்ளூ கலர்லேருந்து பிங்க் கலர், பர்பிள் கலர், எல்லோ கலர், இந்த மாதிரியான கலர்களில் இருக்கிற பேப்பர் எல்லாமே நம்ம ஜேர்னல் டைரி நம்ம ஆர்ட் பண்ணுறதுக்கான பேப்பர்ஸ். நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதில் வந்து மொத்தம் 8 டிசைனில் இந்த டைரி கிடைக்குது அப்படின்னு. நம்ம எடுத்துருக்கிறதுல வந்து இந்த கலர்கள்லாம் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு டிசைனில் பிங்க் கலரில் வாங்கியிருந்தோம்னா அதில் வந்து வேறு ஏதாவது 4 கலர் இருக்கும். இந்த பேப்பர்ஸை வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஜேர்னல் ஆர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல் போட்டுட்டு இதில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பேப்பர்ஸ்லாம் நம்ம வெளியிலேயே எடுக்க வேண்டாம், நார்மல் டைரி மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு ஜேர்னல் டைரி வச்சுருக்கேன். அதோட பேப்பர் வந்து 180 GSMல இருக்கிற மாதிரியான டைரி அது. அதில் வந்து நம்ம வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த டைரியோடைய பேப்பர்ஸ் வந்து நம்ம நோட் புக்கில், அதுக்கப்புறம் A4 ஷீட் இருக்கும் இல்லையா, ரூல்டு அன்ரூல்டு, இந்த மாதிரியான பேப்பர்லலாம் இருக்கிற குவாலிட்டி தான் இந்த டைரியில் இருக்கிற பேப்பர்லேயும் இருக்குது. இப்போ இந்த டைரியிலேருந்து ஜேர்னல் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு பேப்பரை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டைரியை கீழே வச்சுட்டு நம்ம பார்த்தோன்னா பர்பிள் கலரில் ஒரு பின் மாதிரி இருக்கும். அது மேலேயும் கீழேயும் இருக்கிறது நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நமக்கு தேவையான பேப்பர் எடுத்து ஜேர்னல் ஆர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்குள்ளக்க வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணால் போதும். இது வந்து நல்லா க்ளோஸ் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இதை நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஜேர்னல் டைரியை பொறுத்த வரைக்கும் பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த 8 டிசைன்லேயுமே கலர் காம்பினேஷன் நம்ம பார்த்தோன்னா லைட் பிங்க், டார்க் பிங்க், லைட் பர்பிள், டார்க் பர்பிள், இந்த மாதிரியான கலரோட ஷேட் தான் இருக்குது. இப்போ வந்து நான் இந்த டைரியில் என்னோட ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்காக கிளியராக இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் நான் எடுத்துக்கிறேன். கூடவே அக்ரலிக் பிளாக் ஒன்று நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஸ்டாம்பை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்டாம்ப் எடுத்து அக்ரலிக் பிளாக்ல வச்சு நம்ம அது நல்லா ப்ரெஸ் பண்ண பிறகு நம்ம ஏதாவது ஸ்டாம்ப் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வீடியோவில் எங்களோட நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் ஹேமவர்ஷினி, ஆர்ட்ஸ் வேர்ல்ட், சந்தோஷி, ராஜவேல், பிரதீக்ஷா, சோனாலி, ரேணு, வித்யா, சுமையா, நித்யபிரியா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ நான் அக்ரலிக் பிளாக் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது சுத்தமான ஒரு கிளாத்தோ யூஸ் பண்ணி இதை நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டாம்ப் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து பாட்டில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாம்ப் எடுத்து இதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்டாம்ப் வைக்கும்போது எந்த விதமான ஏர் பபிளும் இருக்கக்கூடாது. நல்லா இதை ஸ்டிக் பண்ண பிறகு நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாம்ப் பேடில் இதை நல்லா ப்ரெஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு எந்த இடத்துல ஸ்டாம்ப் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில் மாதிரியான ஸ்டாம்ப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டாம்பை எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாத்தோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ யூஸ் பண்ணிட்டு அதை நல்லா தொடச்சதுக்கப்புறம் நான் வந்து அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாம்ப் எடுத்திருக்கேன். இதை நல்லா ப்ரெஸ் பண்ண பிறகு ஸ்டாம்ப் பேடில் வச்சு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலுக்குள்ளக்க இந்த பூங்கொத்து இருக்கிற மாதிரி வச்சு நான் ஸ்டாம்ப் பண்ண போகிறேன். ஸ்டாம்ப் பண்ணுறது நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம்.
நம்ம சைட்லயோ இல்ல பக்கத்துலயோ கூட இந்த பூங்கொத்தை வச்சுக்கலாம். இல்ல இந்த பாட்டில் ஸ்டாம்ப் பண்ணாமலே டைரக்டாவே இந்த ஃப்ளவர் பஞ்ச் எடுத்து நம்ம ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாம்ப் பண்ண மாதிரியே ஹலோங்கிற வேர்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாம்பர் எடுத்து நான் ஸ்டாம்ப் பண்ணியிருக்கேன். அடுத்து தேங்க்ஸ் அ பஞ்ச் அப்படின்னு ஸ்டாம்ப் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா வந்து இந்த பின் எல்லாம் இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக ஸ்டாம்ப் பண்ண முடியல. அந்த அக்ரிலிக் பிளாக் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனால அந்த பேப்பரை மட்டும் நான் தனியாக எடுத்துட்டேன். இந்த பேப்பரை எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து தேங்க்ஸ் அ பஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்பர் எடுத்து இந்த அக்ரிலிக் பிளாக்ல கொஞ்சம் கிராஸாக வச்சுட்டு பிளாக் கலர் ஸ்டாம்பர் யூஸ் பண்ணியே ஸ்டாம்ப் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டாம்ப் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்த பேப்பரை மறுபடியும் அந்த டைரியிலேயே வச்சிடலாம். இந்த டைரி வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைரி ஏற்கனவே உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாலோ, அல்லது இந்த டைரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாலோ, இல்ல வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த டைரியோ அல்லது நம்ம பண்ண ஸ்டாம்பரோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஜேர்னல் ஆர்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு வந்து பர்சனலாக இந்த டைரி ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃப்யூச்சரில் இந்த டைரி யூஸ் பண்ணி கூட நம்ம அப்பப்போ ஜேர்னல் ஆர்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான கிராஃப்டோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.